சேது சொல்கிறாங்க, தமிழ் உன்னை நான் இப்படி பார்க்க தாண்டி ஆசைப்பட்டேன், வயிறு நல்லா தள்ளி வந்திருக்குடி, என் பிள்ளை வளர்ந்துருக்குடி. தமிழ் உள்ள போகிறாங்க, வாங்க வாங்க எல்லாரும் வணக்கம் சொல்லிடுறாங்க. பொண்டாட்டி கர்ப்பமான மாதிரியே தெரியலன்னு சொல்லல, இப்போ பாரு வயிறு எப்படி தள்ளி இருக்குன்னு. ஈஸ்வரி பொண்ணு, ஏம்மா போன வாரம் தான் வயிறு வரலன்னு சொன்னோம், அதுக்குள்ளே ஒரு வாரத்தில் எப்படிம்மா? அதாண்டி எனக்கும் தெரியல. ராஜாங்கம் என்ன வளன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக உள்ளே கூட்டிகிட்டு போங்க, டயர்டாகி வந்திருப்பாள். சரிங்க சம்மந்தின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களை உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி கூட இல்லையா, இப்படி நிற்கிறீங்கன்னு சொல்லி தமிழ் கேட்க, என் அம்மாவில் என் தாய் இல்லை அப்படின்னு சொல்லி, முத்துப்பாண்டி நம்ம அடுத்த மாதம் ஒரு நல்ல நாளாக பார்ப்போம், எதுக்கு தமிழ் கேட்காங்க, உண்மையை சொல்லுவோம், உனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, அதை நீ இப்போ கெடுத்துக்காத, அதனால் அடுத்த மாதம் நம்ம உண்மையை சொல்கிற மாதிரி ஒரு நாளை பார்த்து சொல்லிடுவோம், அவங்க உண்மையை ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம். வசந்தி, அது வரைக்கும் நீ எதை பற்றி யோசிக்காத, நீ இதே மாதிரியே நடந்துக்கோ, குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு உண்மையை சொல்லிடாதடி அப்படின்னு சொல்ல, தமிழ் அழுவ, வசந்தி இந்த பாரு அழுவாத, அதே மாதிரியே சேலையை கட்டி பழகிக்கடி, கொஞ்ச நாள் தான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி போய்ட்டுறாங்க. உள்ளே சேது வராரு. இதுக்கு தாண்டி நான் இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தேன், நான் எம்பிட்டு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா சொல்ல தமிழ் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கிஸ் பண்ணுறாரு, ஹக் பண்ணுறாரு, முட்டி போட்டு முத்தம் கொடுக்க போகிறாரு வயிற்றுல. தமிழ் உடனே தள்ளி போக, என்னாச்சு தமிழ் சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல, சேது மறுபடியும் குழந்தைகிட்ட பேசுகிறாரு. எப்படி தமிழோட குட்டி தமிழ் எப்படி இருக்கீங்க, உங்களை எப்போ தூக்குவேன்னு ஒவ்வொரு நொடியும் காத்துக்கிட்டு இருக்கேன், அம்மா உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு சொல்ல, தமிழுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏது மேலே எழுந்துருச்சு, உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லு தமிழ், நான் நிறைவேற்றுறேன், இந்த நேரத்தில் ரொம்ப ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கன்னு தமிழ் சொல்ல, எனக்கு கேக் சாப்பிடணும் போல் இருக்குது, மாங்காய் சாப்பிடும் போல் இருக்குது, இலந்த பழம் சாப்பிடும் போல் இருக்குன்னு ஏதாச்சும் சொல்லு, மாமா கொண்டுட்டு வந்து கொட்டுறேன் லாரியான்னு சொல்ல, தமிழ் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்ல, இல்லை இந்த நேரத்தில் எல்லாமே பிடிக்கும்னு சொன்னாங்க, இல்லைங்க எனக்கு தோணலைன்னு சொல்ல, சரி விடு உனக்கு தோணலையா அப்படின்னு ஃபோன் வர, அப்பா தான் அடிக்கிறாரு. சரிப்பா சொல்லுங்கப்பா இந்த வரேன்னு சொல்லி போயிடுறாங்க. சாவித்திரியும் தாமரையும் பெட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க படுக்க. தமிழ் மேலே மொட்டை மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கவும் அவளுக்கு எவ்வளோ இலக்காரமாக இருக்கும்ல, எப்படி பார்க்குறா பாரு. சாவித்திரி, ஏய் அங்கே நின்றுக்கிட்டு எங்களை என்னாடி பார்த்துட்ருக்க தெனாவட்டா, எங்கள் 2 பேருக்கும் இந்த நிலைமைக்கு காரணம் நீ தாண்டி, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. தமிழும் உள்ளே போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் படுத்துக்கிறாங்க. மோகனா அப்பத்தா கிட்ட நானும் கண்மணியும் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல, அப்பத்தா அவளுக்கு கோயில் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாளே, இப்போ என்னம்மா கோயிலுக்குன்னு சொல்ல, கண்மணி உடனே கிளம்பி வந்துடுறாங்க. இந்த கிளம்பி வந்துட்டா, சரி கண்மணி கிளம்பிட்டியா போகலாமா கேட்க, போகலான்னு சொல்கிறாங்க. அங்கே பிரதர்ஷனம் பண்ண போகிறேன்னு சொல்லி இவர் ஆறுமுகம் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு போக சொல்ல, கண்மணி ஆறுமுகத்தை பார்த்தோன்னே, ஏம்மா உனக்கு வேறு டிரைவரே கிடைக்கலையான்னு கத்துறாங்க. அதோட காரில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தமிழ் அங்கே தனியாக போய் நிற்க, மலர் கேட்குறாங்க, என்னாச்சு தமிழ், என்ன செஞ்சு மேட்ச் பண்ணேன்னு கேட்க, இந்த மாதிரி அம்மா துணியை வச்சு கட்டி விட்டுட்டுக்கா, என் வாழ்க்கை மறுபடியும் தலைக்கீழேருந்து மாறப்போகுது, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, இங்கே பாரு தமிழ், அதுக்கெல்லாம் நீ அழுவாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. அதான் அம்மாவும் அப்பாவும் சமயம் பார்த்து வீட்டில் சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்களே, நீ எதுக்கும் கவலைப்படாத பேசிட்டு இருக்கையில், சாவித்திரியும் தாமரையும் எங்களை குடிசைக்கு தள்ளிட்டில, நீயும் உன் குடும்பமும் எவ்வளோ நாள் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன், அதை நான் இருக்க விட்டுருவேனான்னு நீ பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போகிறாங்க. அப்பத்தாவை கோயில் உள்ளார உட்கார வச்சுட்டு, நீ பேசாமல் உட்காந்துக்க, நான் போய் அடி மேலே அடிமை வச்சு அங்கே பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க.
அங்க பிரதர்ஷனம் எடுத்து வைக்க கீழே தவறி விழுந்துடுறாங்க. அதை ஆறுமுகம் பார்த்துட்டு, நமக்கே இருக்குடா வம்பு அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு.